மொழின்னு சொன்னானே, அதை விடவா எங்க ஐயா காட்டுமிராண்டி மொழி சொன்னது? ஏன் நிமிஷ மொழி என்று சொல்லி ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ சொல்லு, காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா? உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், எவ்வளவு கர்மாந்தரம், தேவாரம், திருவாசகம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிடுதே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. அவருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா? இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா? தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியாரு தமிழகத்தின் துரோகி. யாரு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்க இனத்திற்கு துரோகம் செய்கிற மொத்த குத்தகைக்கு எடுத்த துரோகிகள் நீங்க தானடா. நீங்க இமயவரை பரவி இருந்த ஒரு தேசிய இனம் இன்னைக்கு மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் பிரிந்து போனதற்கு காரணமே பார்ப்பனிய ஆரிய மொழியான சமஸ்கிருதம் தான். உங்கள் தாய்மொழி சமஸ்கிருதத்தோடு எங்கள் தமிழ் கலந்து பேசியதனால் வந்த விளைவு திரிவு. இன்னைக்கு இத்தனை மொழிகளாக இத்தனை பிரிவுகளாக நாங்கள் பிரிந்து போனோம். அதை நீங்க மறக்க முடியுமா? எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறீங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு, பெண் உரிமை கொடுத்துருக்கு. நீ இந்த சோகால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய மூடிட்டு இருந்தது காரணம் என்ன? ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடுங்க, நாங்கள் முல்லை பெரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்து பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறார். மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு நீங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மதத்துக்கு எதிரானவர்? நீங்க பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும். சீமான் பெரியார் ரொம்ப தப்பா பேசிட்டார், தயவு செய்து ஓட்டு போடாதே, தயவு செய்து ஓட்டு போடாதே. கேட்டுருங்க, நீங்க பாக்குறேன், கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய, கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதானோ, சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்க, பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா? உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா? அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அதை குற்றம்னு சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன். பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன்.